பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, உங்க குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த குடும்பத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வாரிசு வரப்போகுது, ஒரு வாரிசு வரப்போகுது. இந்த சத்தத்துல கூட நிம்மதியா தூங்குறான் பாரு. வெடி சத்தம் கேட்டா கூட எந்திரிக்க மாட்டான் போல. இந்த குடும்பத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வாரிசு வரப்போகுது, குலம் விருத்தியாக போகுது. இந்த குடும்பத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு வாரிசு வரப்போகுது. ஜக்கம்மா வாக்கு பலிக்கும். வாரிசு வரப்போகுது, வாரிசு வரப்போகுது. ஏங்க அம்மாச்சி போய் கூட்டு வரலாமா? வாங்க போ. ஜக்கம்மா வாக்கு பலிக்கும். அப்பத்தா ஏய் தேவி வா வா. கொஞ்சம் மெதுவா போ. அம்மாச்சி பாரு, கேட்டீங்களா? ஜக்கம்மா வாக்கு. நான் சொன்னது வீண் போகல. நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. உன் வயித்துல கரு வரப்போகுது தேவி. அம்மாச்சி எனக்கு ஒரு மாதிரி உடம்புல சிலுக்குது. ஆமா ஆமா பாரு. எனக்கு கேட்டப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஏய், அந்த பொண்ணுதான். சரிங்க சரிங்கண்ணா. டேய், எங்க கூட கார்லயே வந்திருக்கலாம்ல. அத்தனை பேர் வரீங்க, எப்படியா வர்றது? மீனாட்சி, இந்த கோவிலே அழகா இருக்குல்ல? மலையடி வாரத்துல இவ்ளோ அமைதியான ஒரு கோயில். மீனாட்சி, கடைசியா வேண்டிக்கிட்டது நம்ம குலதெய்வம் கோவில்ல தான். தேனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குடும்பத்தோட அந்த கோவிலுக்கு வரேன்னு தான் வேண்டிக்கிட்டேன். அங்க போக முடியல. ஆனா இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்களும் இந்த கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தோம். மீனாட்சி வந்துட்டா. அவன் போட்டோ அனுப்பியிருக்கான். சார், கோயில் பலிகடா வந்து இறங்கிருச்சு, பாத்தீங்களா? சாமி கும்பிட வந்தவ சாமி கிட்டே போயிடணும். சீக்கிரம் அனுப்பி வை. அனுப்பிடலாம் சார். அவ மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியா மூச்சு விட முடியாது. மீனாட்சி, அங்க மேல வளையல் கடை வச்சிருப்பாங்க. நாங்க வளையல் வாங்கிட்டு வரவா? ஏன் நீ போட்டுக்க போறியா? ஏய், நான் உனக்கு தான் சொன்னேன். நான் வேணும்னு கேட்டனா? இங்க இரு, கேட்காமலே வாங்கி தரதான் புருஷனோட கடமை. ஒன்னும் தேவையில்லை. ஏய் பலூனு, மலை அங்கிட்டு இருக்கு, அப்படி பார்த்து நட. நான் எங்க பார்த்து நடந்தா உனக்கு என்ன? நீ எங்க வேணா பாரு, லுக்கு இந்த பக்கம் வரவே கூடாது. ஓ, பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே தான் வருவியோ? நான் பார்த்தா உனக்கு என்னையா? அவ என் பொண்டாட்டி. பொண்டாட்டிங்கிற 5 அடி விலைக்கு வர கையை பிடிச்சிட்டு போக வேண்டியது தானே? அங்க பாரு, அந்த ஆள கையை பிடிச்சிட்டு தானே வராரு. நான் எப்படி வந்தா உனக்கு என்னையா? உனக்கு கை பிடிக்க இஷ்டம் இல்லைன்னா சொல்லு, நான் முடிச்சு கூப்பிட்டு போறேன். ஏய், கைய பிடிப்பியா? ஏய், கைய பிடி பாப்போம். புடுறா. ஏய் ஜீவா, என்ன பேசிட்டு இருக்கான் பாரு. நீ அமைதியா இரு. டேய் டேய் ஏய் என்னாச்சு? தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. இவனுக்கு அவ்வளவுதான். முடியாதுடா. என்னடா? தேவையில்லாம முரண்டா இருக்கிறாயா? நீ வாங்கிட்டு தான் போற. அப்படி என்னப்பா கொடுப்ப வாங்கிட்டு போறதுக்கு? இந்த பலூனு ஒழுங்கா போயிரு, இல்ல பலூன் உத வாய் இருக்காது. டேய் சிரிப்பு காட்டாதடா. போடா அங்கிட்டு. போறாங்க, நீ போயா. என்னப்பா இது ஜீவா, என்னடா இதெல்லாம்? மீனாட்சியை பார்த்துக்கிட்டே வரான்.
என்னடான்னு கேட்டா நக்கலா பேசுறான். பொண்ணு அழகா இருந்தா பார்க்க தான் செய்வாங்க. யாரு பார்க்க கண்ணு இருக்காது, அவ்வளவுதான். புடுங்கி எரிஞ்சிருவேன் பாத்துக்க சொல்லிட்டேன். எங்க கண்ணை புடுங்க. அடிங்க. என்னடா பேசுறீங்க? முழுசா வீடு போய் சேர மாட்டேன் சொல்றேன். எங்க மேல கை வை பாப்போம். ஏய், வாடா, டேய். தம்பி இரு தம்பி. வேணாம் தம்பி. என்னடா என்ன பேசுறான் பாத்தியா? ஏங்க எதுக்குங்க பிரச்சனை பண்றீங்க? அவன் அடக்கியா? ஏய் என்ன பண்ற? கையை விடு. அது நான் ஒன்னும் எனக்காக பிடிக்கல. கண்டவெல்லாம் நோட்ட விடுறான். யார் பார்த்தா உனக்கு என்ன? கையை விடு. இப்படி போனாதான் பாக்குறவங்களுக்கு புருஷன் பொண்டாட்டின்னு தெரியும். நீ பேசாம வா. ஏய் இப்ப கையை விட போறியா இல்ல கத்தி ஊற கூட்டவா? என்னன்னு சொல்லுவ? என் புருஷன் கையை பிடிக்கிறான். யாரு எல்லாம் உன் சேஃப்டிக்காகத்தான். நீ கூட இல்லாம இருந்தாலே நான் சேஃபா தான் இருப்பேன். கோவில் ஆச்சேன்னு பாக்குறேன். கையை விடு. மேல போனதும் விடுறேன், அது வரைக்கும் ஒரு செகண்ட் கூட விட மாட்டேன். இப்போ உன்னை எவன் பாக்குறேன்? நானும் பாக்குறேன். ஜீவா, அந்த பலூன் விக்கிற ஆளு நீ ஏற்பாடு பண்ணாளா? ஏதோ பிளான் மாதிரி இருக்குல்ல? ஏய், ஐயோ மதினி, அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. ஆ, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாமே மீனாட்சி சேஃப்டிக்காகத்தான். தேனு இவனை நம்பவே முடியாது. இவன் தான் என்னமோ பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு நல்லவனை சந்தேகப்படுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. நல்லவனா? மீனாட்சி வா. தேனு வா போ. வாங்க போலாம். திடீர்னு கொடிய விச வண்டுங்க அங்கிட்டு நிறைய சுத்திட்டு இருக்கு. ஆத்தாடி வண்டா. என்ன சாமி இப்படி ஆளுங்களை வந்து போற இடத்துல இப்படி இருந்தா எப்படி? ஃபயர் சர்வீஸ்கிட்ட சொல்லியிருக்கோம், அவங்க வந்தாதான் எல்லாத்தையும் விரட்ட முடியும். வண்டுக்கு என்னதுக்கு இம்புட்டு பயப்படணும்? விரட்டினா போகுது. அவ்வளவும் பொல்லாத விச வண்டுங்க. ஒவ்வொன்றும் கொட்டிச்சுன்னா ஆளே போய் சேர்ந்துட வேண்டியதுதான். ஏமா ஏங்க வேணாங்க. எதுக்கு அந்த பக்கம் போகாதீங்க, கொஞ்சம் தள்ளியே போவோம். ஆமாம்மா, பார்த்து போங்க. சரிங்க வாங்க. வரமா? சரி சாமி. அந்த மீனாட்சியை வீட்டை விட்டு விரட்டுறதை விட ஒரேடியாக அந்த உலகத்தை விட்டே அனுப்பணும். அவளை இந்த காட்டு பக்கம் போக வச்சுட்டா வண்டு குட்டியே போய் சேர்ந்துருவா. பழியும் நம்ம மேலே வராதுல்ல. அப்பதா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. வாங்க போவோம். போங்க. வாங்க. ஆ